Hi friends, welcome and welcome back to my channel Dara's Cooking Demo. Video குள்ள போறதுக்கு முன்னாடி channel first time பார்க்கறவங்க இந்த channel subscribe பண்ணாம இருக்கவங்க please கீழ இருக்க red color button touch பண்ணி subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon tap பண்ணிட்டு வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி. இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லெமன் ரைஸ். அப்புறம் அதுக்கு சைடு டிஷ் வந்து சூப்பர் காம்பினேஷனா பருப்பு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு லெமன் ரைஸுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால நான் வந்து ஒரு 3 லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் சைஸ் பெருசாக இருந்தால் 1.5 லெமன் எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால் 2 லெமன் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 பச்சை மிளகாயை ரொம்ப சின்ன சின்னதாக இல்லை மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வரமிளகா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10-15 நடக்கல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். 1 இன்ச் இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ நான் சாதம் வந்து உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அது சாதம் வந்து நல்லா ஆறிடணும். அது சாதம் ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாதத்தில் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய். அது எதுக்காகனா சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறக்காக ஒரு 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேன் கடியில் ஆற வச்சிடலாம். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சிடலாம். அது எதுக்காகனா ஆக்சுவலாக சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றும்போது வாசம் வந்து சான்ஸே இருக்காது. அடுத்து வந்து லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். எப்போவுமே லெமன் புளியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து வச்சு தேய்ச்சிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஜூஸ் நிறைய வரும். எத்தனை லெமன் புளியறமோ எல்லா லெமனுமே இந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போது லெமன் வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒட்ட ஸ்க்வீஸ் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு. ஏன்னா வந்து சாதம் வந்து கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அதில் அந்த சீட்ஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா லெமனும் இதே மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து எடுத்த லெமன் எல்லாமே ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஆக்சுவலாக என்ன செய்யணும்னா, இந்த லெமன் தண்ணியில் வந்து இந்த லெமனில் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்க லெமனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ இதிலே உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஆக்சுவலாக நான் வந்து சாதத்துக்கு உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். அதனால் சாதத்துக்கும் சேர்த்து இந்த லெமன் தண்ணிக்கும் சேர்த்து நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்கன்னா இந்த லெமன் தண்ணி கலவா மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து சாதத்துக்கும் சேர்த்து இதில் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா கலக்கி வச்சிடலாம். நம்ம தாளிக்கிறக்குள்ளார இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேன் வச்சு எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ தாளிக்கிறதுக்கு அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். இப்போ கடுகு வெடிக்கும் போதே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு செவந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துடலாம். வரமிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, நெல்லிக்காய், முந்திரி எடுத்து வச்சுருக்க நடக்கல்லையும் முந்திரியும் சேர்த்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வறுக்கிற வரைக்கும், நடக்கல்ல முந்திரியெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ நடக்கல்ல முந்திரி எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த எண்ணெயிலையே நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்க லெமன் ஜூஸை இதிலே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சும்மா நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 கொதியில் இந்த மாதிரி நுரைச்சி வரும். அப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த லெமன் தண்ணி வந்து நல்லா கொதித்து ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ஆற வச்ச சாதம் வந்து இந்தளவுக்கு இப்படி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சாதம் வந்து இந்தளவுக்கு உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த உதிரியான சாதத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லெமன் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்படி கிளறிக்கலாம் சாதத்து கூட. நம்ம எதுக்காக இப்படி சாதத்தில் லெமன் தண்ணி ஊற்றுறோன்னா, அந்த லெமனில் நம்ம சாதம் போட்டால் சப்போஸ் நம்மளுக்கு புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சரியாக வராது. அதனால் இப்படி பண்ணிவிட்டால் நம்ம வந்து அளவாக புளிப்பு இருக்கும்போது நம்ம வந்து அளவாக நிறுத்திக்கலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். நீங்கள் இந்த லெமன் தண்ணி வந்து நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. தண்ணி இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் மட்டும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சு சாதம் மட்டும் வடிச்சிட்டு இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வெரைட்டி ரைஸ் ஆகட்டும், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆகட்டும், லெமன் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப 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 டேஸ்டியாகவும் இருக்கும்.
இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் மத்தியானம் செய்கிறீங்க அப்படின்னா இது காலையிலே செஞ்சு நம்ம வச்சிட்டோம்னா அந்த புளிப்பெல்லாம் நல்லா அந்த சாதத்தில் இறங்கி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு உடனே சாப்பிட்றத விட செஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டா அந்த லெமனோட புளிப்பெல்லாம் நல்லா அந்த சாதத்தில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இந்த கொத்தமல்லி தழை மேலே தூவிடலாம். கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணிடலாம். கலரே பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. நீங்கள் காலையிலே செஞ்சு இந்த மாதிரி அமுத்தின மாதிரி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த புளிப்பெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பருப்பு துவையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அரை கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 3 வரமிளகா, ஒரு 2 ஸ்பூன் குருமிளகு எடுத்திருக்கேன். இதில் வந்து குருமிளகு காரம் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால் வரமிளகா வந்து சும்மா ஒரு 3 தான் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். துவையலுக்கு தேவையான உப்பு, எண்ணெய். இப்போது பேன் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே அதில் குருமிளகு சேர்த்துடலாம். குருமிளகு பொரிஞ்சோடனே எடுத்து வச்சுருக்க வரமிளகா சேர்த்துடலாம். வரமிளகா செவந்துருச்சு. எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு நான் உள்ளே சேர்த்துட்றேன். துவரம்பருப்பு சேர்த்திட்டு துவரம்பருப்பு வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கணும். துவரம்பருப்பு நல்லா அழகான ஒரு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். லெமன் ரைஸுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி ஃப்ரையாக இருக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணுற எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வத்தல், வடகம் அதெல்லாமே நல்லாயிருக்கும். அதை விட லெமன் ரைஸ்க்கு பெஸ்ட்டு காம்பினேஷன், சூப்பர் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு துவையல் தான். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் செய்யும்போதெல்லாம் நீங்கள் இந்த துவையல் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் இது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேங்காய் போட்டு நல்லா வறுத்துட்ருக்குறேன். இந்த தேங்காய், துவரம்பருப்பு, குருமிளகு எல்லாமே நல்ல ஒரு வாசம் வரும். வாசமே வந்து நம்மளை டெம்ப் பண்ணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு சேர்த்து வணக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதனால் ஆற வச்சுட்டு இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது சட்னி நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா நைஸாக, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியாக, இதுக்கு தொட்டுக்கிற துவையலுங்கிறனால கொஞ்சம் கெட்டியாக தேவையான அளவு உப்பு வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது துவையல் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம். ஆனால் வந்து இந்தளவுக்கு கெட்டியாக மட்டும் இருக்கணும். நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கு போகிறனால இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து குருமிளகு காரம் தான் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. உப்பு காரெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.